எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள்ட்ட சார், இந்த பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்றது நாட் ஈவன் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னாலும் கூட அரசு பள்ளிகளுடைய அந்த பாஸ் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மாணவர்கள் மாணவிகளுக்கு இடையிலான அந்த கேப் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ 4.5 வந்திருக்கிறது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் என்ன உணர்த்துகிறது சார்? இல்லை, இது இன்னும் நம்ம வந்து களத்தில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்குங்கிறது உணர்த்துகிறது. எனக்கு பாஸ் பர்சன்டேஜை விட எனக்கு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு 43,000 மாணவர்கள் நம்ம எப்படி இழந்திருக்கோம் அப்படிங்கிறதான் கவலையை தருகிறது. ஏன்னா இன்னும் அவுட் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நிறைய நம்ம மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். அண்ட் இந்த மெயின் ஸ்ட்ரீமில் கூட்டிகிட்டு பாப்புலேஷன் ரேஷியோவை எடுத்து நம்ம பார்த்து இந்த ஏஜ் குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் அவுட் ஆஃப் ஸ்கூலில் இருக்காங்க, அவங்கள மெயின் ஸ்ட்ரீமில் கூட்டிகிட்டு கொடுத்து அண்ட் உயர்கல்விக்கான இது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு ஆல் இண்டியா நேஷனல் ஆவரேஜ் உங்களுக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28.9 இருக்குது. தமிழ்நாடு ஏறத்தாழ ஒரு 52 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த மாணவர்களை நம்ம உயர்கல்விக்கு இந்த இடத்தோட நம்ம இந்த ரிசல்ட்டை கொண்டாடிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. இவங்களை ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் நம்ம உயர்கல்விக்கு கொண்டுட்டு போகணும். அந்த உயர்கல்விக்கான வாய்ப்புகள் பேசிக்கலி அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய அந்த இடத்துல மாணவர்கள் அவங்க அங்கே தடுமாறுகிறார்கள். அதுக்கு இப்போ இப்போ தமிழ்நாடு அரசு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கல்லூரி கனவு அப்படின்ற நான் முதல்வன் ப்ரோக்ராம் இது வழியாக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வெகுஜன மக்கள் நிறைய மாணவர்கள் அவங்களோட தேடல் அருகாமையில் உள்ள கல்லூரிகள் இங்கே என்ன படிக்கலாம் இந்த மாதிரி நிறைய தேடல்கள் இருந்தாலும் நிறைய உங்களோட தேடலை விரிவுபடுத்துங்க. இப்போ கரண்ட்லி +2 அப்புறம் முடித்த மாணவர்களுக்கு ஏறத்தாழ ஒரு 30 to 40 அப்ளிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது. இதில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்கள் +2 மதிப்பெண்கள் பார்க்க மாட்டாங்க. இப்போ நீட்டாக நேற்று நடந்து முடிந்த தேர்வு எடுத்துக்கணும் அப்படின்னா அதில் உங்கள் +2 மார்க்குக்கு வெயிட்டேஜ் கிடையாது. நீங்கள் நீட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க தான் இது மாதிரி உள்ள வாய்ப்புகள் +2க்கு அப்புறம் 80 நுழைவுத் தேர்வுகளில் உங்கள் +2 மதிப்பெண்களே பார்க்க மாட்டாங்க. இப்போ உள்ள தேர்வுகள் என்ன போயிட்டுருக்கு, இதெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கலாமோ, உடனடியாக நீங்கள் விண்ணப்பித்து உங்கள் மதிப்பெண்கள் வழியாக போகிறது, மதிப்பெண்கள் கன்சிடர் பண்ணாமல் போகக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பனாக வச்சு எல்லாத்தையும் எழுதுங்க. ஏன்னா எழுதி எக்ஸாம் தேர்வுகளை எழுதி பழக்கப்பட்டுட்டீங்கன்னா பின்னாடி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபியரே வராது. அப்போ நீங்கள் எழுதி அது மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன அவைலபிள் பெஸ்ட்டோ அதை தேர்ந்தெடுத்து படிப்பது நல்லது. ஏன்னா பிகாஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும், நீங்கள் நிறைய மணி சேவ் பண்ண முடியும். ஓரளவுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் உங்களுக்கு சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போய் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை வச்சு நீங்கள் மென்மேலும் உயர்வதற்கு நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். இந்த நான் முதல்வன் திட்டம் மாணவர்கள் பள்ளியில் படிக்கிறப்பவே கல்லூரிகளில் உயர்கல்வி நிறுவனங்களை எப்படி போகிறது, என்ன கனவுகளை நோக்கி போகிறதுன்றது இந்த பிளானிங்கை கொடுத்துருக்கா. ஏன்னா முன்னாடியெல்லாம் மார்க் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் இப்போ அதற்கு முன்பாகவே மாணவர்கள் ஒரு தெளிவோடு இருக்காங்களா? இல்லை, மாணவர்களுக்கு ஓரளவு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்டு அவங்களும் தேடுதலேருந்து விரிவுபடுத்துகிறாங்க. ஸ்கீம்ஸும் நிறைய போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாணவர்கள் பள்ளியை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பட் ஈஸி கிடையாது, கஷ்டம். பிகாஸ் அவங்க வெளியே போகிறதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் என்ன தான் கூப்பிட்டாலும் வருவதற்கான முயற்சிகள் கம்மியாக இருக்கும். பட் அது டீச்சர்ஸ்க்கு பெரிய சேலஞ்சஸாக இருக்கும். ஆனால் பள்ளியில் இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பட் இப்போ தமிழக அரசு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 5 நாளுக்கு இப்போ கல்லூரி கனவு அப்படிங்கிறது ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வழியாக மாணவர்கள் நிறைய ட்ரெயின்டு கலெக்டர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு அவங்கள எப்படி என்ன மாதிரி நீங்கள் கோர்ஸ் சேர்க்கலாம் அது மாதிரியெல்லாம் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி துறைகள்லையும் மாணவர்கள் எடுத்து அந்த கருத்தரங்குகளை நல்லா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அதில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குற ஒப்பீனியன் எடுத்து நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் அரசு கல்லூரிகளில் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு சேர முடியுமோ அதை வச்சு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா இன்னும் மென்மேலும் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை தாண்டி இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் இப்போ மகளிர் கல்லூரிகளுக்கு போகிறப்போ 1000 ரூபாய் அரசு ஒரு உதவித்தொகை கொடுக்கறது, இப்போ மாணவர்களுக்கும் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய விகிதத்தை உயர்த்தும் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா எக்ஸாமுக்கு பதிவு செஞ்சவங்களுக்கும் எழுதினவங்களுக்குமே இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் எவ்வளோ பேர் காலேஜ் கன்வெர்ட் ஆவாங்க? அரசனுடைய இந்த உதவிகள் அதில் பெரும் துணையாக இருக்குமா?
இல்லை, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து வெல்கம். பட் என்னன்னா, கவர்மெண்ட்ஸ் கொஞ்சம் பைசா கொடுத்தாலே மாணவர்கள் வந்து அதையும் தாண்டி பொருளாதாரத்துக்கு மேலே உள்ள கல்லூரிகளை வந்து அவங்க நோக்கி போகிறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அரசு ஸ்கீம்ஸ் வந்து டைரெக்டாக அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொடுக்கும்போதோ இல்லை ஃபேமிலிஸ்க்கு எனி அடிஷ்னல் இன்கம் வந்து ஃபேமிலிக்கு வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட் இந்த மாணவர்கள் வந்து தரமான கல்லூரியை தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அரசு கல்லூரியில் படிக்கும்போது உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உயர்கல்வி போகிறதுக்கும் எளிதாக உங்களால் போக முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அரசு கல்லூரிகளில் நீங்கள் போய் படிக்கிறதுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதிரி கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது நல்லது என்பது என்னோட கருத்து. நன்றி சார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.